வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் படுகர் இன மக்களின் பாரம்பரிய ஹெத்தையம்மன் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஜெகதளா கிராமத்தில் விரதமிருந்த ஹெத்தைக்காரர்கள் பக்தி பரவசத்துடன் குண்டம் இறங்கினர். பேரகணி, ஒன்னதலை, பெத்துவா, கேத்தி, பந்துமை உள்ளிட்ட 14 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் விழாவில் கலந்து கொண்டனர். ஜெகதளாவில் அமைந்துள்ள கன்னி ஹெத்தையம்மன் கோவிலில் டிசம்பர் மாதம் விழா துவங்கியது. 48 நாட்கள் விரதமிருந்து ஹெத்தைக்காரர்கள் கொதுமுடி கிராமம் வரை நடைபயணம் சென்று அருள்வாக்கு கூறினர். திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று காரக்குறை மணிமனையில் குண்டம் திருவிழா நடந்தது. கோவில் பூசாரி கும்பம் எடுத்து வர பூசாரி உட்பட 11 ஹெத்தைக்காரர்கள் பக்தி பரவசத்துடன் குண்டம் இறங்கினர். குண்டம் இறங்கியவர்களின் காலில் மக்கள் விழுந்து ஆசி பெற்றனர். வண்ண குடைகளுடன் பாரம்பரிய வெள்ளை உடையணிந்த மக்கள் படுக நடனமாடி பஜனை பாடினர். அன்னதானம் வழங்கப்பட்டது. வரும் 12ஆம் தேதி மடியாரை என அழைக்கப்படும் பாறை ஹெத்தையம்மன் கோவிலில் இருந்து அம்மன் புறப்பாடு நடக்கிறது. தொடர்ந்து ஜெகதளா சுத்தக்கல் மற்றும் ஹெத்தையம்மன் கோவிலில் காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சி நடக்கிறது. அம்மனை வரவேற்கும் விதமாக யாஹோய் என்று கூட்டமாக அனைவரும் கூறி வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாசில்தார் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் வரதராஜன் தலைமை வகித்தார். மாநில துணைத் தலைவர் ராமநாதன், மாவட்ட தலைவர் சேகர், மாவட்ட குழு முருகேசன் உள்ளிட்டோர் பேசினர். பசும்பால் லிட்டருக்கு 45 ரூபாய், எருமைப்பால் லிட்டருக்கு 60 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும். ஊக்கத்தொகை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்த வேண்டும். கால்நடை தீவனம் 50% மானிய விலையில் தர வேண்டும். சத்துணவு திட்டத்தில் பாலையும் சேர்த்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆரம்ப சங்க பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கிவிடு. தமிழக அரசு உயர்த்திவிடு. பால் விலையை உயர்த்திவிடு. எருமை பாலுக்கு 60 ரூபாயும் உயர்த்தி வழங்கிவிடு. பசுபாலுக்கு 45 ரூபாயும், எருமை பாலுக்கு 60 ரூபாயும் உயர்த்தி வழங்கிவிடு. குழந்தைகளுக்கு சத்துணவில் பாலை சேர்த்து வழங்கிவிடு. ஆரம்ப சங்க பணியாளர்களுக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட 9வது வார்டு ருக்மணி நகரில் உள்ள நகராட்சி பூங்கா பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது. அண்மையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் நுழைவாயில் காம்பவுண்ட் வால் கட்டி பூங்கா மேம்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. 6 மாதத்திற்கு மேலாகியும் எந்த ஒரு பணியும் நடக்கவில்லை. புதர் மண்டி கிடப்பதால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் பூங்காவிற்குள் தஞ்சம் புகுந்துள்ளன. பாம்புக்கு பயந்து பூங்காவை குடியிருப்பு வாசிகள் பயன்படுத்துவதில்லை. எனினும் குடிமக்கள் சரக்கடிக்க ஏற்ற இடம் என நகராட்சியை பாராட்டி வருகின்றனர். பூங்காவை சீரமைத்து பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் விதமாகவும் சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை அமைத்து தர வேண்டும் எனவும் குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தை அடுத்துள்ள இருங்கலூரில் SRM கல்விக் குழுமம் செயல்பட்டு வருகிறது. பொங்கல் விழாவை முன்னிட்டு உழவும் நாமும் என்ற தலைப்பில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் என அனைவரும் பாரம்பரிய தமிழ் கலாச்சார ஆடைகள் அணிந்து விழாவில் பங்கேற்றனர். கல்லூரி வளாகத்தில் ஜல்லிக்கட்டு காளைகள், மொட்டுக்கிடாக்கள் கண்காட்சி மற்றும் மாதிரி வாடிவாசல் அமைத்து அசத்தினர். SRM நிறுவன நுழைவு பகுதியில் இருந்து தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான தாரை தப்பட்டை, நாதஸ்வரம், பறை இசை முழங்க கரகாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளோடு மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல், நர்சிங் என பல்வேறு துறைகளில் பயிலும் மாணவர்கள் சிறப்பாக கொண்டாடினர். SRM குழுமத்தின் முதன்மை இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் சேதுராமன் தலைமையில் விழா களை கட்டியது. கல்லூரி முதல்வர்கள், மாணவ மாணவியர், பேராசிரியர்கள், அலுவலர்கள், ஊழியர்கள் என 6000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். செங்கரும்பு, மஞ்சள் கிழங்கு, மண்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு வாழை இலையில் படையலிட்டு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். சேலம் கோட்ட மேலாளர் பன்னாலால் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஆய்வு நடத்தினார். பணிகள் தாமதமாக நடைபெறுவதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்தார். ஸ்டேஷன் முன்புற தரைத்தளம், பார்க்கிங் வசதி உள்ளிட்ட பணிகள் 3 மாதங்களாக நிறைவேறாதது குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டார். முதல் மற்றும் 2வது பிளாட்பார்ம்களில் ஆய்வு செய்தார். எஸ்கலேட்டர், லிப்ட், ஓய்வறை மற்றும் கழிவறை சுகாதார நிலை குறித்து நேரில் பார்வையிட்டு குறைகளை சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்ட பணிகளை மார்ச்சுக்குள் முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆய்வின் போது சில ரயில்கள் வழித்தடம் மாற்றி இயக்கப்பட்டன. குறிப்பிட்ட நேரத்திற்குள் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் மருதகாலங்குளத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூர் வந்தனர். கோவில் சன்னதி திருவழியாக கோவிலுக்கு சென்றனர். பக்தர்களின் அலங்கரிக்கப்பட்ட முருகன் வாகனத்தை டிராபிக் ஜாம் ஆகும் என கூறி போலீசார் அனுமதிக்க மறுத்தனர். பாத யாத்திரை பக்தர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கோவிலுக்கு ஆண்டாண்டு காலமாக முருகன் படத்துடன் கூடிய வாகனத்துடன் வருகிறோம், இது வழக்கமான நடைமுறைதான் என கூறி கெஞ்சினர். எனினும் வாகனத்தை விட போலீசார் அனுமதி மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பக்தர்கள் சன்னதி தெருவில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எஸ்ஐக்கள் சோனியா, சுப்பிரமணியன் மற்றும் போலீசார் பக்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். டிராபிக் நெருக்கடி ஏற்படுவதால் வாகனத்தை மட்டும் மாற்று வழியில் செல்ல அறிவுறுத்தினர். இதையடுத்து பக்தர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.